தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குன்னு. இதுல வந்து இன்றைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தார். அது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த நீங்க தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருந்தீங்க. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளா மாத்த போறீங்க, 150 நாளா மாத்த போறீங்க. அப்ப இந்த நீட் ரத்து இதெல்லாம் சொல்லியிருந்தீங்களே என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஆமா சொல்லியிருந்தோம். ஐஎன்டிஏ கூட்டணி வரும்னு நினைச்சு நாங்க சொன்னோம். அது வரல. இப்ப நீங்க தானே இருக்கீங்க. நீங்க செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு அப்ப இந்தியா கூட்டணி வந்தால் நாங்கள் செய்வோம்ல சொல்லியிருக்கணும். சொல்லிருக்கணும்ல. அது 2021 சொல்லிருக்கணுமே. ஆமா. அப்ப சட்டமன்ற தேர்தல் இதுக்கு சம்பந்தம் இல்ல முடிவாயிருது இல்ல. இன்னொன்று நீட்டுக்கும் அதான் சொன்னார். நாங்கள் வந்தால் அது மாதிரி விலக்கு விலக்கு. கோருவோம். விலக்கே கிடைக்காதுல்ல. நீங்கள் 2 அவையிலையும் நீங்கள் விலக்குக்கான மசோதா கொண்டு வந்து 2 அவையிலையும் எல்லாரும் ஒத்துக்கணும். அப்புறம் ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கணும். அதற்கு பிறகு யாரும் கோர்ட்டில் போய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டில் விலக்கு கொடுக்குறாங்க அது தப்புன்னு போனால் கோர்ட்டு ரத்து பண்ணி விட்டுரும். அது என்ன தனியாக ஏதாவது காரணம் சொல்லணும்ல. ஆமா காரணம். அப்போ நீங்கள் தான் உலகத்திலேயே கற்றுக் கொடுக்கும் இனம் இனம் ஆமா தானே. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? டெட்டு எப்படி, சிவில் சர்வீஸ் எப்படி, மற்ற போட்டித் தேர்வுகள் எப்படி, ரயில்வே போர்டு மற்ற இதெல்லாம் பண்ணுற ஐசிஎஸ் அது இதுன்னு. ஆனால் இவன் நல்ல வேலை நான் அந்த சிஏ பக்கம் வரவே இல்லை. ஏன் தெரில. அந்த அளவுக்கு எல்லா போட்டியுமே சொல்கிறேன். சிஏ எல்லாமே பொதுவான போட்டித் தேர்வு. ஆமாம். நீட்டுக்கு மட்டும் என்ன? அதனால் இவர்கள் நன்றாக இந்த மக்களை ஏமாத்துனாங்கன்றத அந்நியப்பட்டு போயும் கூட இருக்கிறவன் பாருங்க அதாங்க பிரச்சனை. கூட இருக்கிறோம் டேய் எனக்கே விபூதி அடிச்சல்லான்னு கேட்கணும்ல. சிபிஎம் சிபிஐ எல்லாம். ஆனால் கேட்குறல. சிபிஐ சிபிஎம் கொஞ்சம் கூட வெக்கமே படல. அவன் நீட்டை ஏற்றுக்கிட்டு கேரளா வேறு லெவலில் போயின்னு இருக்கான். இங்கே நீட்டை எதிர்த்துக்கிட்டே நம்ம வேறு லெவலில் போயின்னு இருக்கோம். நம்ம ஒன்றும் சோட போகல. முதல் 2-3 வருஷம் இவங்க பேச்சை கேட்டு அந்த குழந்தைங்க தடுமாறுச்சு. அப்புறமா அதுங்க நம்ம தயாராக குழந்தைகளோட சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் தான் தவறு செஞ்சுட்டு இருந்தாங்க. குழந்தைகள் எப்பவுமே அது பீக்ல தான் இருந்தாங்க. இல்லை பேரண்ட்ஸ் பண்ணுற பயமுறுத்தல் அது வந்து இவங்களுக்கு இதாகிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் போனா கூட பரவாயில்ல, அடுத்த வருஷம் படிச்சிடலாம் அப்படின்ற இது. அடுத்த வருஷம் இல்லை 60 வயசு கூட ஒருத்தர் 55 வயசுல ஆயிட்டாரு. நீட்டு தேர்வு ஜெயிச்சிட்டாரு. அவர்கிட்ட போய் கவர்மெண்ட் கெஞ்சுது சார் நீங்கள் விலகுனீங்கன்னா உங்கள் இடத்துல ஒரு பையன் வருவார். இதுதான் நிலைமை. ஒரு பையன் நான் சொன்னேன்ல ஆயுதப்படையில் போலீஸாக போய் சேர்ந்து ஆயுதப்படை போலீஸாக இருக்கார். ஆனாலும் அவர் லட்சியம் நீட்டு எழுதணும். நீட்டு எழுதி பாஸ் ஆகிட்டோன்னா படிக்க போயிட்டார். இதுதான் நீட்டுடைய இது. இந்த மாதிரி எவ்வளோ சிறப்புகள் அதில் நீட்டில் இருக்க சொல்லலாம். அப்போ இவர்கள் பொய்யான பிரச்சாரம் பண்ணி பண்ணி இந்த இது வந்து உண்மையிலே சொல்கிறேங்க இவர்களை தான் நம்ம நகர்த்தணும். ஆனால் இவர்கள் வந்து மற்றவங்கள மற்ற விஷயங்கள் நகர்த்தணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவர் இந்த 125 நாள் ஆக்கிறது 100 இது நம்ம அந்த ஊதியத்தை கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னது எதுவுமே பண்ணலைன்றது தான் பிரச்சனை. இல்லை அதை பற்றி எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கும்போது நாங்கள் நாளைக்கு வந்து அந்த பேர் மாத்திரக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறோம். ஏ அதை விடுங்க ஐயா திட்டம் என்னாச்சு கேட்டால் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையில் ஒன்றும் இல்லை. அவரே ஒத்துக்கிறாருல்ல நீங்கள் தான் பண்ணணும். அடுத்து வந்து போது நீங்கள் பண்ணுங்க நாங்கள் வரலன்றாரு.